என்ன வனஜா காலையிலேயே இவ்வளவு ஃப்ரீயா உட்காந்துருக்க? சும்மா தான். உங்க அம்மா இல்லைங்க, அதுதான். ஆமா, எங்க அம்மா ஊர் போயிருக்காங்க. அவங்க இல்லாததுக்கும் உனக்கு என்ன? அதுவா, உங்க அம்மா இருந்தா சும்மா நகி நகி அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யன்னு சொல்லுவாங்க. இதே அவங்க ஊர்ல போய் 10 நாள் இருந்துட்டு வந்தா இந்த வீடு எப்பயோ எப்படி கிடந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. மெதுவா வேலை செய்யலாம். நம்ம என்னதான் அவங்க இருந்தாலும் வேலை செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப வீடு எப்படி கிடந்தாலும் குறை சொல்ற ஆள் இல்ல. அதனால மெதுவா செய்யலாம்னு காலையில ரிலாக்ஸா இருக்கிறேன். அப்ப வீட்டுல மாமியார் இல்லைன்னா மருமகளுக்கு சோம்பேறி தான். சோம்பேறி எல்லாம் இல்ல. எப்படியும் நாங்க எங்க வேலையை நாங்க தானே செய்யணும். வீட்டுல மாமியார் இல்லைன்னு வீட்டுக்காரங்க கடையில 3 நேரம் வாங்கிட்டு வந்து அவங்க வர வரைக்கும் கொடுக்க போறீங்களோ? அது ஒண்ணும் இல்ல. வீட்டுல பாத்திரங்கள் வருது, சாப்பாடு செய்யறது, உங்களை ஆஃபீஸ் தட்டிட்டு பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூலுக்கு தட்டிட்டு எல்லா வேலையும் மெதுவா செய்யலாம். செஞ்சுட்டு எங்க வேணாலும் போகலாம். இல்ல வெளியே எங்கேயாவது போற மாதிரி இருந்தா உங்களை எல்லாம் காட்டிட்டு அப்படியே போயிடலாம். மாமியார் இருந்தாங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போகணும். இல்லைன்னா அதுல லொட்டு இதுல லொட்டுன்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கோசரம் தான், வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒரு பதில் சொல்லி சமாளிச்சிருவியே. உங்களுக்கு எப்படி உங்க அம்மாவை சமாளிக்க முடியாதோ அதே மாதிரி தான் எனக்கும் உங்களை சமாளிக்கிறதுனா அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அம்மா கிட்ட மட்டும் மகனுங்க வாயை மூடி இருப்பாங்க. பொண்டாட்டி கிட்ட வாய் 7 மாதத்துக்கு நீளும். இதுக்கு மேல நின்னா எனக்கு உனக்கும் சண்டை வந்துரும். நான் கிளம்புறேன். அதைத்தான் நானும் சொல்றேன். இதுக்கு மேல உட்காந்துட்டு இருந்தா உங்க அம்மாவோட உங்களுக்கு தான் கண்ணு உறுத்திட்டே இருக்கும் போல. சரி, காலையில டிஃபன் என்ன? இப்பதான் வாய்க்கிலேயே பேசுறீங்க, நீங்களே போய் செய்யுங்க.